இப்படி நடக்கும்னு நான் துள்ளி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பக்கம் வீடியோவே நம்ம எந்த ஷார்ட்ஸும் போடல, வீடியோவும் போடல, எதுவுமே போடல. அதெல்லாம் நான் மோட்டோ விலாகில் என்னாச்சுன்றதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம எங்கே போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா ஐடியும் தரேன். நம்ம இன்ஸ்டா ஐடியும் போய் ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க, உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது 1K அடிக்கிறதுக்கு. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ ரொம்ப நாள் ஆனதுனால வளர்றேன் கொஞ்சம். ஸோ அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? தான் நான் மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஜாக்கெட் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. சீக்கிரமாக ஒரு நாள் பெரிய ரைடாக கிளம்புவோம். ஸோ ஓகேங்க, நம்ம அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 2 3. இப்போதாங்க நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து தான் நான் விலாகே பண்ணுறேன். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 11:25 பக்கம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் இந்த வீடியோக்காக விடிய காலையில் போவோம். அப்போ தான் அங்கே வந்து இந்த கிளைமேட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் 4 மணிக்கு 4:30 அலாரம் வைப்பேங்க. ஆனால் என்னன்னே தெரில, சவுண்டே கேட்க மாட்டேங்கிச்சு. சவுண்டே கேட்காம ஒரு 6 மணிக்கு எந்திரிப்பேனா, ஸோ வேணாம் விடு, 6 மணிக்கு 4 மணிக்கு தான் போகணும் அப்படின்ட்டு விட்டுருவேன். இப்போ இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, நீ வந்து ஒரு இடத்துக்கு போகணும் முடிவு பண்ணால் நீ அந்த இடத்துக்கு போயிரு, இந்த மாதிரி லேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ கிளம்பிடுவோன்ட்டு இப்போ கிளம்பிட்டேங்க. நம்ம தம்பியும் வரதாக இருந்துச்சு. பார்த்தா தம்பி வர முடியலை. சரி அப்படி எங்கே தாண்டா போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் சர்ப்ரைஸு. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் நான் எங்கே போகிறேன்னு உங்களுக்கு புரியும். தெரியும். என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே வாங்க. ஆனால் வெயில் தாங்க, நேற்றெல்லாம் சரியான வெயில். இன்றைக்கி வந்து ஓரளவு வெயில் அடிக்குது, ஆனால் ஜில்லுன்னு இருக்குங்க. அது என்னென்னு தெரில, ஆனால் ஒரு மாதிரி வெயில் அடிக்குது. ஸோ நம்ம பிள்ளைக்குட்டிக்கு வேறு போய் பெட்ரோல் அடிக்கணும். ஆமாம், வண்டி கொஞ்சம் வேலையாக இருந்துச்சுல, அந்த த்ராட்டில் வந்து ஆகிக்கிட்டே இருக்கிறது சொல்லிட்டு, அதனால் நம்ம வந்து ஓட்டி கஷ்டப்படுத்தணுன்ற தோணவே இல்லையா. அதனால் நான் அப்படியே நிப்பாட்டி போட்டேன் கொஞ்ச நாள். நீ வேணாம், நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா ரொம்பவும் நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ எடுத்துப்பேன். ஏதாவது ஒரு கடைக்கு போகிறது, டீ வாங்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நான் வண்டி சரி பண்ணதுக்கப்புறம் தான் நீ விலாகே எடுக்கணும். அந்த விலாகை போட்டுட்டு அதுக்கடுத்து எல்லா விலாகுமே கொஞ்சம் வெளியூர் போகிற மாதிரி, எங்கேயாவது போகிற மாதிரி தான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஒரு மானி இருந்துச்சுங்க, அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 11 நாள் பக்கம் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. அதான் ஒரு மானி இருந்துச்சு. ஒரு சைடு வந்து பைக் வந்து பிரச்சனையாக இருக்கா, இவளுக்கு வேறு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஒரு பிரச்சனையிலே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில பல இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ ஓகே, அப்படி கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக விட்டுட்டேன். ஹெல்மெட்டை போட்டு ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உண்மையிலேங்க எனக்கு எந்த ஒரு பெருசாக ஃபீல் பண்ண தோண மாட்டேங்குது. எப்படி சொல்ல, கஷ்டம் இருக்குது, ஒரு மானி இருக்குது, ஆனால் என்னால் அந்தளவுக்கு அதை வந்து ஃபீல் பண்ண முடியல. ரொம்ப ஒரு மாதிரிலாம் இல்லை, ஏதோ ஒரு ஜாலியாக இருக்குது பைக்கில் ஏறி உட்காந்துட்டு விலாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே. இப்போ எனக்கு பைக் பிடிச்சிருக்க மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற ஒருத்தவங்களுக்கு காரு கூட பிடிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். சில பேர் கார் ஓட்டினா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான். நம்ம போய் ஃபஸ்ட்டு பெட்ரோலை போடணும். பெட்ரோலை போட்டுட்டு தான் நம்ம அதுக்கடுத்து என்னன்னு யோசிக்கும். ஸோ அது மாதிரி நம்ம வண்டியில் வந்து சைட் மிரர் மாட்டிட்டேன். இப்போ ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, நான் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்டுகிட்ட தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வாங்கி மாட்டிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்ணாடி போட்டதுக்காக என்னை பாராட்டலாமே. ஸோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு மிக்ஸை கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, பெட்ரோல் அடித்தாச்சு. இனி டேரெக்டாக ஸோ நான் எங்கே போகிறேன்றதை ஏதோ அந்த போர்ட்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அழகர் கோவில் தான் போகிறேன். எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, பழமுதிர்ச்சோலை முருகனை பார்க்க போகிறேன். காற்று, அதனால் அப்படியே கிளம்பிட்டேங்க. அங்கே பாருங்கள் அண்ணே. ஆமாம், அது மாதிரி ஒரு மானி இருந்துச்சு. ஸோ எனக்கு எப்போல்லாம் ஒரு மாதிரி இருக்கோ அப்போல்லாம் வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். நம்ம வீட்டு பக்கம் இருக்கிற ஒரு முருகன் கோயில் போவேன். பட் இப்போதைக்கு அங்கே போக முடியாது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கனால. அதனால் இன்றைக்கி பழமுதிர்ச்சோலை போய் முருகனை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணணும், ஆறுபடை சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடணும். ஸோ அழகர் கோயில் போகிறேன். பழமுதிர்ச்சோலை சொல்லலாம்.
மலை மேலே தான் போக போகிறோம். நல்லாயிருக்கும். என்ன சவுண்டு ஐயோ மயிலு சவுண்டு தாங்க. என்எஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சவுண்டு தான். அந்த 3rd கியர்லலாம் ஓட்டும்போது ஒரு சவுண்டு வரும் பாருங்க. மலையில் ஏறிட்டு நான் அந்த சவுண்டை காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இவ்வளோ சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்கும். அது போக நம்ம வண்டியில் வேறு சவுண்டு நல்லா கேட்குமா, சூப்பராக இருக்கும் லவுடாக. அட்டா என்ன சவுண்டை பாருங்களே, அப்படியே கடிச்சு தின்றுமே பார்த்துக்கோண்ணே. சவுண்டுங்க அப்படி இருக்குங்க, சவுண்டு சரியான சவுண்டு. அதுவும் ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து லவுடு அப்படி கேட்குதுங்க. பா நான் வந்து ஒரு சில இடத்துல நான் உங்களுக்கு நான் மியூட் பண்ணி காட்டுறேன். வெறும் எக்ஸாஸ்ட்டை மட்டும் நீங்கள் கேளுங்க. ஐ மீன் நான் பேசாமல் இருக்கேன், எக்ஸாஸ்டோட சவுண்டை மட்டும் கேட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது. கைஸ் ஹெட்ஃபோன் இருந்துச்சுன்னா எடுத்து மாட்டிக்கோங்க. ஸோ லைவாக என்எஸோட ஒரு பியூர் எக்ஸாஸ்ட் நோட் கேட்கலாமா? போதும் அப்படியே ஹெல்மெட்டுக்குள்ளே என்னோட 32 பல்லு தெரியுதுங்க. என்ன சவுண்டுடா டே. ஐயோ இதோட BS3 BS4லாம் இன்னும் அப்படி இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும் சவுண்டு கேட்குறதுக்கே. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம அலர்கோயிலேருந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இது கோட்டை வாசல்னு சொல்லுவாங்க. அழகர்லாம் இதுல இருந்தால் வெளியே வருவார். அழகரே உள்ளே தான் இருப்பார், நம்ம பார்க்கலாம். நான் உள்ளே போனோம். இன்னைக்கு வெயில் அந்த அளவுக்கு அடிக்கலை. நேற்றெல்லாம் சரியான வெயில். என்னால் எப்படி சொல்ல, இங்கே வெளியே போக முடியல, அவ்வளோ அப்படி இந்த இடம்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. போய் ஃபஸ்ட்டு முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே கற்பனை பார்த்துட்டு அப்படின்னு நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. கொஞ்சம் 100 ரூபாயா? இருசக்கர வாகனத்துக்கு 15. ஸோ இருங்க, நான் பே பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் பழமுதிர்ச்சோலைக்கான போகிற மலைப்பாதை ரோடு. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதில் நிறையா கார்னரிங்ஸ் வரும். அது போக நம்ம குரங்கு மாமாஸ்லாம் நிறையா பேர் இருப்பானுங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து இப்போ ஹில்ஸ் ஏறுறேங்க. இங்கே பேசிக்காக நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் தெரிஞ்சிருக்கோம். இந்த சிறுமலை வீடியோவாக இருக்கட்டும், மேகமலை, கொடைக்கானல், சும்மா ரோட்டில் ஒரு நல்ல கார்னரிங் வந்தாலே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதிலலாம் எனக்கு நான் ரொம்ப லைவ் பண்ணுவேன். இந்த கார்னரிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கார்னர் பண்ணும்போது. பட் கார்னர் பண்ணும்போது பார்த்து பண்ணணுங்கடி. ஒரு சில நேரம்லாம் ஒரு சில மாதிரி இருக்காது. எத்தனையோ பேர் இருப்பானுங்க, எக்கச்சக்கமாக இருப்பாங்க. அங்கிள் அண்ணன் நடந்து போகிறாரு, நடந்து வராங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க. சின்ன வயசில் கூப்பிட்டு வருவாங்க மலைப்பாதையில். ஆக்சுவலி இங்கே 2 பாதை இருக்குது. நம்ம வெஹிக்கிள்ஸ்க்கு அங்கிட்டு மலைப்பாதை நடந்து போகிற மாதிரி, ட்ரெக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் உள்ளே நடந்து வர்றதுக்கெலாம். உள்ளே வந்தோம்னு வச்சுக்கோங்க, பறவைங்க நிறையா பார்க்கலாம், புது புது பறவைங்களாம். நல்லாயிருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதான் இதோட பாதை இருந்தால் தெரியுது அவங்களுக்கு பாதை. ஸோ இதோட மலைப்பாதை முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து நடந்து தான் போகணும். சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்க, ஸ்கேட்டிங்கு. அப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கேட்டிங் ஓட்டுவேன்னா, அப்போ சார் பிக்னிக் மாதிரி கூப்பிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இதில் ஏற்றுறான்ட்டாங்க.
அப்போல்லாம் ரோடு இந்த மாதிரிலாம் நல்லாலாம் இருக்காது, இவ்வளோ நல்லாலாம் இருக்காது, ரொம்ப மோசமாக இருக்கும். குண்டும் குழியுமா ஒரு மானி இருக்கும். எப்படி சொல்கிற, நடந்தாலே காலில் முள்ளு கல் குத்துற அளவுக்கு இருக்கும். இப்போ தான் இந்த மாதிரி ரோடு போட்டு கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்காங்க. முதல்ல அப்படி கிடையாதா? ஸோ என்ன பண்ணார், இதை ஏற்றுறான்ருவார். வங்கோலையாக நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே ஏற்றிட்டு இருப்போம். ஸோ அது ஃபுல்லாக ஏற்றணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ இங்கே ஒரு பாட்டி வந்து கடை போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து தான் கலட்ட சொன்னார். நாங்கள் அப்பவும் கலட்ட மாட்டேன்னு ரொம்படியாக இருந்தேன். எனக்கு வந்து ஸ்கேட்டிங்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்கேட்டிங்கு அது போக வந்து ஒரு விஷயம் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது என்னால் முடிகிற வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதில் எப்படியாவது அவங்க சொன்னது இல்லைன்னு ஆக்கிற வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரியா நான் சார் வந்து போதும் வை ஏற்ற முடியாதுன்றார். நான் ஏற்றுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த எட்ஜு வரைக்கும் வந்தேன். நல்லா இருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்த மாதிரி ஃபீல் ஆகுதுங்க எனக்கு. ரொம்ப டக்குன்னு மலை ஏறிட்ட மாதிரி தோணுது. ஸோ வந்து பழமுதிர் சோலைக்கு வந்தாச்சு. எனக்கு ஏதோ இந்த வட்டம் வந்து ஏதோ ரொம்ப சீக்கிரமாக மலை ஏறி வந்த மாதிரி ஃபீலாக இருக்குங்க. நம்ம போய் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இவ்வளோ கூட்டம் இருக்குது. எனக்கு வந்து எனக்கு இந்த சோசியல் இன்டெக்ஷன்ஸாக ஏதோ சொல்லுவாங்களே, இந்த பொதுமக்களை பார்த்தா பயம், பேனிக் ஆகும், வீடியோ எடுக்க, அந்த மாதிரி கேரக்டர் நான். ஒரு மாதிரி கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டேன்னா ஒரு மாதிரி ஜர்க்காகி அப்படி நின்றுவேன். எதுவுமே அண்டைக்குள்ளே ஓடவே ஓடாது. அந்த மாதிரி கேரக்டராக நான். கொஞ்சம் இவ்வளோ கூட்டம் இருக்கிறத பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஜர்க்காகுது. நம்ம அப்படியே போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணவா? பாய். கோயிலேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. எப்படி சொல்கிறது, நான் போகிறேன், நமக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டாக நான் போகிறேன், சாமி கும்பிட்டு நான் நகலை போகிறேன், சாமியை மூடிட்டாங்கங்க. அடுத்த பூஜை ஏதோ சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து சாமியை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சாமி பார்த்து திணுற வாங்கிட்டு இப்படி நின்று கும்பிட்டுட்ருக்கேன். அப்படியே ஒரு ஸோ உட்காருங்க எல்லோரும் உட்காருங்க, நட சாத்த போகுது ஏதோ சொல்லிட்டு அப்படியே நடையை சாத்திட்டாங்கங்க. ஸோ நான் எனக்கு யோசிச்சு நம்ம பார்க்கணுன்னு இருந்திருக்கு, டக்குன்னு வந்து பார்த்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு. நல்லபடியாக சாமியை பார்த்துட்டேன். உங்களுக்கும் வேண்டியிருக்கேன். ஸோ எல்லோரும் பார்த்து நல்லபடியாக சேஃபாக இருப்போம். ஓகேங்களா? இன்னைக்கு எல்லாமே இறக்கம் தான், ஜாலியாக இருக்கும். அழகாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி மலை ஏறுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாம் இந்த கிளைமேட்ஸ்க்காக தான், இந்த சீனரிஸ்க்காக தான். அப்படியே ஒரு மாதிரி குட்டாக இருக்கும், வைப்பாக இருக்கும். நினச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சு. சரி, நினச்சேன். இங்கே பாருங்கள். ஸோ கீழே விழுந்துட்டேன். ஸோ ஒன்றும் இல்லை, என்னாச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நல்லா மெதுவாக தான் வந்து, ரொம்ப ஸ்பீடாக கூட வரல. நம்ம ஸ்டாண்டு போய் தரையில் உரசிருச்சு. ஸோ வலிக்கிருச்சுங்க. ஸோ ஜியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜியாவை பிடிச்சிட்டேன். ஜியாவை பிடிச்சனால ஜியாவுக்கு எதுவும் ஆகலை, தங்கத்துக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிட்டேன். ஸோ நம்ம விழுந்த இடத்த காட்டவா? ஸோ வண்டிக்கு எதுவும் ஆகலைன்றப்போ எனக்கு அது சந்தோஷம். நம்ம இத்தனைக்கு மெதுவாக தான் வந்தேன், ஆனால் இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஸோ அம்மாவுக்கெலாம் தெரிஞ்சால் தான் ரொம்ப கஷ்டப்படும். ஸோ காலு தாங்க நல்ல அடி. ஸ்டாண்டு இந்த இடத்துல உரசிருச்சுங்க, தெரியுதா? அங்கேருந்து அப்படியே ஸ்கிட்டாகி எனக்குள்ள வந்து எந்திரிச்சேன். ஸோ செருப்பெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா காலி ஆயிடுச்சு. ஸோ ஏதோ நடக்கும்னு நினச்சி அது தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு. பட் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்குறது என்னண்ணே? நான் தானே, அதான் நான் தான். சின்ன அடி. சரி, ஓகே. ஓகே. ஸோ ஓகேங்க, நான் அப்படியே கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணேன். கைஸ், அவங்க வந்து கோயிலில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, போக சொன்னாங்க. நான் அங்கே போகல. இங்கே கல்லந்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குனாக்கா பார்ப்பாங்க. ஸோ நாங்கள் இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன்.
அப்படியே ரண வலிக்குதுங்க, அப்படியே எரியுதுங்க. வெயிலுக்கு அதுக்கும் ரண வலிக்குது, வலி கொள்ளுது அம்மான் இருக்கு. எனக்கு காலையில் ஏதோ ஒன்று தப்பாக தோணுச்சுங்க. ஆனால் எனக்கு இப்படி நடக்கும்னு நான் துள்ளி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. இது ரெண்டும் உங்களுக்கு சொல்கிற வர ஒரே விஷயம் என்னென்னா, ஹெல்மெட் போட்டுக்கோங்க ப்ராப்பராக. ஸோ ஹெல்மெட் போட்டிருந்தாலும் என் தலைக்கு எந்த அடியும் கிடையாது. வண்டியை நான் பிடிச்சனால தான் எனக்கு இந்த இதுவுமே இல்லைன்னா கூட எதுவும் வந்திருக்காது. காலையிலே க்ளவுஸ் எடுத்து மாட்டணும்னு தோணுச்சு. அப்போவே க்ளவுஸ் போட்டிருந்தேன்னா கையாவது தப்பிச்சிருக்கும். எனக்கு வீட்டில் என்ன சொல்ல போகிறேன்னு தாங்க தெரியலை. சரி, நான் ரொம்பவும் இது பண்ணலைங்க, லேசாக தாங்க வளைச்சேன். ஸ்டாண்டு உரசிருச்சு. உரசினது அப்படியே. இன்னொரு என்னென்னா, நம்ம அந்த இடத்துல பதட்டப்படல. யோசிச்சு பார்த்தீங்களா? என்றைக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. பயந்து பதட்டப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அந்த இடத்துல ஏதாவது ஏடாகூடமாக நடந்துடும். ஸோ நான் அப்படியே டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ கைஸ் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ கால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல இந்த இடம்லாம் தேஞ்சிருச்சு. இந்த இடம்லாம் அப்புறம் வந்து முட்டிலையும் தேஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கையில் நல்லா தேஞ்சு. ஆனால் இது என்னன்னு தெரியல, இப்படி கட்டி மாதிரி இருக்குது, அந்த தண்ணி மாதிரி இருக்கா, அது இருக்குது. ஸோ ஈவினிங் தான் திரும்ப ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ கை கால் இது தாங்க கொஞ்சம் அடிபட்டிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் இப்படி கீழே விழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சிடென்ட்ஸ் வில் பி ஆக்சிடென்ட்ஸ் தான். ஸோ நடக்கணும்னு இருந்தால் அது நடந்து தான் ஆகும். ஸோ எனக்கு நடந்துருச்சு. ஸோ இந்த வீடியோலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நான் ஹெல்மெட் பண்ணால் கண்டிப்பாக பின்னாடி அடிபட்டுருக்கும். நான் அப்படி இடித்த இடத்துல. ஸோ அதையும் பார்த்தா இப்படி தான் விழுந்திருப்பேன். ஸோ இந்த இடத்துல அடிபட வாய்ப்பு இருந்திருக்கு. பட் ஹெல்மெட் இருந்தனால நம்மளை காப்பாற்றிடுச்சு. க்ளவுஸ் போட்டிருந்தேன்னா கையில் இந்த மாதிரி ஆகிருக்காது. ஸோ க்ளவுஸ் போடாமல் விட்டுட்டேன். கோயிலுக்கு போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் க்ளவுஸே யூஸ் பண்ணல. ஏன்னா அங்கே கொண்டு போக முடியாது, கேரி பண்ண முடியாதுனால நான் கொண்டு போகல. பட் இனிமேல் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும்னு தான் எனக்கு தோண ஆரம்பித்தது. ஸோ இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். கார்னர் பண்ணுறப்பெல்லாம் நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், கார்னரிங் வந்து எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு. அது எனக்கே இப்படி இருக்குன்னு நினச்சி நான் எதிர்பார்க்கல. அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு என்னால் சத்தியமாக சொல்லவே முடியல. நான் நார்மலாக தான் கார்னர் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நார்மலாக தான் பெண்ட் பண்ணேன். பட் எப்படி ஸ்டாண்டு உரசிச்சு, எப்படி இழுத்து விட்டுச்சு அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு ஐடியாவுமே இல்லை. இன்னொன்று என்னென்னா, நான் விழுந்தோடனே பேனிக் ஆகலை. இப்போ நான் பதட்டப்பட்டு ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா சத்தியமாக அந்த இடத்துல எனக்கு வந்து அன்கான்ஷியஸ் ஆகிருக்கேன். ஏன்னா காலையில் சாப்பிடவும் இல்லை, கண்டிப்பாக மயக்கமோ ஏதோ ஒன்று வந்திருக்கும். பட் பேனிக் ஆகாமல் பொறுமையாக அந்த இடத்துல வண்டியை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டியை தூக்கி நிப்பாட்டிட்டு தான் நான் விலாகே அடுத்த வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு வண்டியை விட்டுங்க. என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. ஸோ இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை போட்டுக்கோங்க. ஸோ நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் நடக்க முடியலை, கொஞ்சம் கால் வலிக்குது. அதுபோக கை தான் எனக்கு ரொம்ப எரியுது, இந்த மாதிரி கத்தனே இருக்குது. ஸோ வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.